தி ஈவில் டெத் பாண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒரு கேரக்டர் ஆரம்பத்திலே இறந்து போயிடுறாரு. வில்லியம் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய பாடியை அடக்கம் பண்றதுக்காக மனைவி, அப்பா, அண்ணன், தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு வீட்டுல ஒண்ணு கூட்டுறாங்க. வில்லியமுடைய பாடியை அடக்கம் பண்ற அந்த ஒரு நாள் கேப்ல வீட்டுக்குள்ள பல திருப்பங்கள் ஏற்படுது. அந்த திருப்பத்துல அந்த வீட்டுல 5 பேர்ல 4 பேர் பயங்கரமா கொடூரமான முறையில இறந்து போறாங்க. ஃபர்ஸ்ட் வில்லியம் இறப்புக்கு யார் காரணம்? அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் ஒருத்தரும் இறந்து போறதுக்கான காரணம் தான் என்ன? ஈவில் டெத் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை தான் என்னாச்சு? கடைசியா யார் யார் உயிர் பழிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீறி கதையா இருக்கு. இந்த 4 பேருடைய இறப்புக்கு அப்புறம் அந்த ஒருத்தர் மட்டும் எப்படி உயிர் தவிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாவே அமைஞ்சிருக்கு. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த சர்வைவல் எப்படி இவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இப்ப நம்ம படத்தோட முழு கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் படகுல மீனை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மா கிட்ட இருந்து போன் வந்துட்டே இருக்கு, நான் அங்க போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த போனை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுறாரு. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா அவரோட வலை வேகமா இழுத்துட்டு போகுது. என்னடா இவ்வளவு வேகமா இழுத்துட்டு போகுது, பெரிய மீன் மாட்டிச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் யோசிக்கிறாரு. ஆனா அங்கதான் சின்னதா ஒரு திருப்பமே. சோ மாட்டினாரு பெரிய மீன் இல்ல, ஒரு பெரிய பெண்ணோட தலை. ஆமாங்க, உடம்பெல்லாம் இல்லாம அந்த பொண்ணோட தலை மட்டும் மாட்டி இருக்கு. அதை பார்த்த உடனே பயங்கரமா கதி கலங்கிடுறாரு. என்னடா இது, ஒரு பொண்ணோட தலை இருக்கு, உடம்ப காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலைய தூக்கி போட முயற்சி பண்றாரு. திடீர்னு பார்த்தா அந்த உடம்புக்கு ரிவருக்குள்ள இருக்க, அந்த ரிவருக்குள்ள இருந்து உடம்ப பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த உடம்பு ஸ்டாண்டர்ட் பொசிஷன்ல இருக்கு. சோ இங்க ஏதோ மர்மமா நடக்க போகுது, இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலைய சுருட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடலாம் பாக்குறாரு. திடீர்னு பார்த்தா அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்ட தலை இருக்கு பாத்தியா, அது மட்டும் தண்ணிக்கு மேல இருந்து அவனை எட்டி பார்க்க இவனுக்குள்ள பயங்கரமான பயம். போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் இங்கேயும் கூப்பிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ பாத்தீங்கன்னா வரவே மாட்டேன்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அது என்ன பண்ணுதுன்னா இவனை அந்த ரிவருக்குள்ள கூட்டிட்டு போயிடுது. திடீர்னு பார்த்தா போன் பேசிட்டு வந்த ஃப்ரெண்டு எங்கடா என் ஃப்ரெண்ட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி முத்தி பாக்குறாரு. சோ ரிவருக்குள்ள தவிச்சிட்டு இருக்க தன்னோட ஃப்ரெண்ட பார்த்து காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போட்டோ எடுத்துட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா திருப்பவும் அந்த ஈவில் கிட்ட இவரும் மாட்டிக்கிறாரு. சோ 2 பேருமே அந்த ஈவில் பாருங்க கொடூரமான முறையில பயங்கரமா சரிச்சு கொலை பண்ணுது. சோ அந்த இடத்துல பாருங்க சம்பவம் நடந்திருக்கு. அப்புறம் அந்த ஈவில் இருக்கு பாத்தியா, அந்த ஈவில் அது மீண்டும் கரையை ஒதுங்கி ரோட்டுக்கு வருது. ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு காரு வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள நடுவாப்புல போயிட்டு இந்த ஈவில் நிக்குது. என்னடா அடுத்த சம்பவமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கிற நேரத்துல இந்த ஈவில் சம்பவம் பண்ணலாம். அந்த காருக்காரன் வேகமா வந்து இந்த ஈவில் மேல சஜெக்ட்னு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணா இப்போ இந்த சம்பவம் எல்லாமே நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இந்த படத்துல முக்கியமான ஒரு 4 கேரக்டர் இருக்காங்க. அது யாருன்னு சொல்லிடுறேன். இவர் பேரு தான் வில்லியம், இவருடைய வைஃப் தான் அலைஸ் வில்லியம், உடைய தம்பி ஜோசப், அவருடைய ஒய்ஃப்க்கு இந்த 4 பேர் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டரை வச்சுதான் படமே நகருது. இப்போ இந்த வில்லியம் இருக்காரு பாத்தியா, வில்லியமுக்கு அவருடைய மனைவி அலைஸ் இருக்காங்க பாத்தியா, இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரே வாக்குவாதம் தான் இருக்கு. இப்போ என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லியமுடைய தம்பி ஜோசப் இருக்காரு பாத்தியா, அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. சோ அவருடைய பர்த்டே பார்ட்டி தான் இங்க 4 பேருமே ஒரு பப்ல உட்காந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பாருங்க வில்லியமும் அவருடைய மனைவி அலைஸும் சேர்ந்துகிட்டு நம்ம ஜோசப்புக்கு ஒரு பேனாவை கிஃப்ட் பண்றாங்க. நம்ம ஜோசப்புடைய ஃபேஷன் என்னடான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஸ்டோரி எழுதுறது தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து நம்ம ஜோசப் சின்ன சின்ன காமிக் கதை எல்லாமே எழுதிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரோட இன்ஸ்பிரேஷன் யாருடான்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா தான். ஏன்னா இவங்க தாத்தா இதுக்கு முன்னாடி பல ஈவில் டெத் உடைய மர்மமான கதைகளையும் கற்பனை கதையா உருவாக்கி வச்சிருக்காரு. அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நானும் என் தாத்தாவை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன காமிக் கதை எல்லாமே அப்படியே எழுதுறது. சரி நம்ம தம்பி தான் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எழுதுறதுக்கு தகுதியான ஒரு பேனாவை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இப்ப நம்ம வில்லியமும் அவருடைய மனைவியும் சேர்ந்துகிட்டு ஜோசப்புக்கு ஒரு பேனாவை கிஃப்ட் பண்றாங்க. சோ அப்படி இந்த பர்த்டே பார்ட்டில இருக்கும்போது கூட நம்ம வில்லியமும் அவருடைய மனைவியும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க.
இதை பார்த்தா நம்ம ஜோசப்புடைய மனைவி இருக்காங்க பாத்தியா, இவங்க என்னடா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருக்க, திடீர்னு பார்த்தா நம்ம அலெஸ் இருக்காங்க பாத்தியா, நம்ம ஜோசப்புக்கு இன்னொரு கிஃப்ட் சஜஸ்ட் பண்றாங்க. இதை பார்த்த உடனே நம்ம வில்லியமும் பயங்கர கோவம் வந்துருது. ஏன்னா என்னுடைய தம்பிக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னையா இருந்து யோசிச்சு பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப யாருக்குமே தெரியாத அவனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணியே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம வில்லியமும் எல்லாரையும் பார்த்து கேக்குறாரு. ஆனா நம்ம ஜோசப்புக்கு கிஃப்ட் கொடுத்த உடனே பயங்கர ஷாக்கு. ஏன்னா நம்ம அண்ணி நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணலான்னு போறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஜோசப்பும் அலேசும் சேர்ந்து தெரியாதனமா கிஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம வில்லியமுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் உச்சக்கட்டத்துக்கு போயிடுது. சோ ஏன்னா இவ கிஃப்ட் கொடுத்தது நம்ம வில்லியத்தால தான் தாங்க முடியல. இப்ப ஆக்ட் பண்ற பேர்ல கிஸ் பண்ணிட்டானே, தெரியாதனமா இது தெரியாதனமா சொன்னாலும் இது எனக்கு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஜோசப்போ அவருடைய மனைவியும் ரொம்ப கூலா தான் இருக்காங்க. சோ தெரியாது தானே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா வில்லியம் அப்படி எடுத்துக்கல. சோ இவங்க எல்லாமே என்னதான் வெறுப்பேத்துறாங்க அப்படின்றதுக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு நம்ம வில்லியம் அவருடைய மனைவி அலெஸ் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த சண்டை பெரிய சண்டையா மாறி இவங்க 2 பேருமே அந்த இடத்துல பயங்கர வாக்குவாதம் ஏற்படுது. அந்த நேரத்துல இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக நம்ம வில்லியமுடைய ஒய்ஃப் அலெஸ் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு ஒரு சிகரெட்டை கொடு, நான் சிகரெட் அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, இதை கேட்ட வில்லியம்ஸ் உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேபி பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ சிகரெட் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் சொல்ற பேச்சை என்னைக்குமே கேட்காம நான் சொல்றதை தாண்டி அவ சிகரெட் அடிக்கணும்னு சொல்றாளு. இது என்னுடைய கோவத்தை உச்சகட்டத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. இந்த பர்த்டே பார்ட்டி உங்களை யாருக்கும் எனக்கும் பிடிக்கலன்னா தனியா போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம வில்லியம் என்ன பண்ணிடுறாருன்னா, இவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு வேகமா ஒரு காட்டை நோக்கி கிளம்பி போயிடுறாரு. அப்போதான் இந்த சம்பவம் நடக்குது. அதாவது இந்த ஈவில் டேட் வந்து மெயின் ரோட்ல நிக்கும். அப்போ ஒரு கார் வரும். கார் வேகமா வந்த உடனே நம்ம ஈவில் ஆக்சிடென்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. சோ இதுதான் நடந்தது. இப்ப நம்ம வில்லியம் இருக்காரு பாத்தியா, அந்த ஈவில் அட்டாக் பண்ணிடுறாரு. அந்த நேரத்துல அந்த ஈவில் செத்தெல்லாம் போகலாம். அந்த ஈவில் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வில்லியத்தை அட்டாக் பண்ணி கொடூரமான முறையில அவனையும் கொலை பண்ணிடுது. சோ இங்கதாங்க இந்த படத்தோட கோர் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம வில்லியம் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஈவிலுடைய தாக்கம் எப்படி எல்லாமே மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப வில்லியம் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், வைஃப், அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியமுடைய பாடி ஸ்டார்ச் பண்றதுக்காக எல்லாருமே பாடியை நல்லடக்கம் பண்றதுக்காக சர்ச்ல இருந்து எல்லாம் பிரேயர் பண்ணிட்டு இருக்க, ஒரு கட்டத்துக்கு மேல வில்லியமுடைய பாடியை அந்த எரிவாயு கூடத்திற்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம வில்லியமோட மனைவி எலஸையும் வில்லியமுடைய அப்பா அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்கள மீறிதான் நம்ம எலஸ வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு வில்லியம். இப்போ நம்ம வில்லியம் இறந்து போனதுக்கு அப்புறம் எலஸ் உடைய மனைவி கொஞ்சம் கூட கண்ணீரே இல்லை. சோ அவன் போனவன் போறான் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு ஃபீலிங்ல இல்லாத மாதிரி அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. அதை பார்த்தா வில்லியமோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவளுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா, ஒரு கணவன் இறந்து போயிட்டா அதை நினைச்சு ஏதாவது கொஞ்சம் வருத்தப்படுறாளா பாத்தியா, சோ அப்பனா இவன் வேற யாராவது மாப்பிள்ளைய தேடி இருப்பா, அதனாலதான் இவன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்ல, சோ எதையுமே காதல போட்டுக்காத நம்ம அலெஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மனசுக்குள்ளேயே தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆனஸ்டாட் வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்படி இவங்க பேசிட்டு வில்லியமோட பாடியும் அந்த எரிவாயு கூடத்துக்கு போனதுக்கு அப்புறம் என் பையனை நான் கடைசியா பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வில்லியமோட அப்பா அந்த இடத்துக்கு போறாரு. அங்கதான் சின்னதா ஒரு திருப்பமே நடக்குது. அதாவது இந்த ஈவிலோடைய ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வில்லியமோட அப்பாவை டைவர்ட் பண்ணுது. அதாவது வில்லியம் வந்து செத்து போய் அந்த சவப்பட்டிக்குள்ள இருக்காரு. ஆனா அவருடைய உயிரோட இருக்கிற மாதிரி காட்டிட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்ணி வைக்கிறாரு. அந்த பெட்டியை ஓபன் பண்ணதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. நம்ம வில்லியமோட அப்பா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஈவில் என்ன பண்ணுதுன்னா,
நம்ம வில்லியமோட அப்பாவையும் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அவர் பாருங்க டோட்டலா ஒரு டெத் ஈவிலா மாறிடுறாரு. சோ அவர் மனசுல ஃபுல்லாவே ஈவிலோட ஆக்டிவிட்டி மட்டும் தான் இருக்கு. நம்ம நார்மல் ஹியூமனாவே அவர் இல்ல. சோ கட் பண்ணா இப்ப வில்லியம் அடக்கம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. அதாவது இவங்களுடைய பழங்கால வீடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் இவங்க இந்த வீட்டுக்கு போறாங்க. இப்போ இந்த வீட்டுல யார் யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லியமுடைய அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் வில்லியமோட தம்பி ஜோசப், அவருடைய மனைவி டியா, அதுக்கப்புறம் வில்லியமுடைய பாட்டி ஒருத்தர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க செல்லன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வீட்டுல 4-5 பேர் இருக்காங்க. இது நம்ம வில்லியமுடைய மனைவி எல்லோரும் இந்த வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. சோ வில்லியமுடைய அப்பாவும் அம்மாவும் எலச பத்தி எதுவுமே பெருசா எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா என் பையனோட போயிட்டான், இதுக்கப்புறம் இவன் எதுக்கு, என் பையனால இவளுக்கு ஏதாவது பிள்ளை குட்டி இருந்ததா அவளை நான் பார்த்திருக்கலாம். சோ அதுக்கு வழியே இல்லை, இவளுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் அவளை ஒதுக்கத்தான் நினைக்கிறாங்க. அதனால நம்ம ஜோசப் இருக்காரு பாத்தியா, ஜோசப்பும் அவருடைய மனைவி இவளும் நம்மளுடைய வீட்டுல ஒருத்தியாதான் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. சோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க இவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல டைனிங் டேபிள்ல வந்து சாப்பிடும் போதெல்லாம் இவங்களும் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இப்ப நார்மலா இருக்கிற நம்ம வில்லியமுடைய அப்பா என்ன பண்றாருன்னா திடீர்னு கோபமா பேச ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பையன் கிட்ட அது மட்டும் இல்லாத அவரோட ஆக்டிவிட்டிஸ் ஏதோ சேஞ்ச் ஆகிற அதையும் நோட் பண்றாரு. நம்ம ஜோசப் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு ரிலாக்ஸா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுவும் சரியா நடக்கல. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒண்ணு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா சவுண்ட் அதிகமா போயிட்டே இருக்கு. சோ இவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க நேரத்துல நம்ம வில்லியமுடைய மனைவி எலஸ் இருக்காங்க பாத்தியா, அவங்க கிட்டையும் காப்பி நம்ம ஜோசப் சோ அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாத இருக்கும், அதனால அவர் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் தட்டி கழிக்க இந்த சைடு பார்த்தா இதுக்கு சந்தேகத்தை உண்டாக்குற மாதிரி அவங்க வீட்டுக்கு நாய் இருக்கு பாத்தியா, அந்த நாயை நம்ம வில்லியம் பார்த்து பயங்கரமா முளைச்சிட்டே வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா பக்கத்துல உட்காந்து கொஞ்சிட்டு இருக்க நாய் தன்னை பத்தி இப்படி குறைக்குது, எதுக்காக குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நாய்க்கு பிரச்சனை இவருக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த அப்படியே கட் பண்ணா இன்னொரு சைடு பார்த்தா நம்ம வில்லியமோட அப்பா இருக்காரு பாத்தியா, அவர் என்ன பண்றாருன்னா அவங்க பையன் சின்ன பையன் ஜோசப் இருக்காரு பாத்தியா, ஒரு ரூமுக்கு இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒப்பிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே இந்த ரூமை பாத்துக்கோ, இந்த நம்ம தாத்தா இந்த ரூம் அந்த ரூமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியமோட அப்பா அங்க கிளம்பி போயிடுறாரு. அங்க போய் பார்த்தாதான் அந்த ரூம் கண்ணா பிளானிங் கசடா இருக்கு. என்னடா இந்த ரூமை உன்ட்ட ஒப்பச்சிட்டு போனா அளவு மோசமா வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி அப்பா பேச மாட்டாரு, ஆக்சுவலா இவரு என்னத்தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய பிச்சுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு பார்த்தா பையனை வெளியே போனா நம்ம வில்லியமோட அப்பா என்ன பண்றாருன்னா அவரோட கைய அவரே கிழிச்சிக்க பாக்குறாரு. இத பார்த்தா நம்ம அலஸ் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு, ஏன் கைய நீங்க கிழிச்சிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, இத பத்தி நீ எதுவும் கேட்காத, இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அதையும் தட்டி கழிச்சிடுறாரு. அதே பேட்டை தான் இப்போ டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சோ எலஸுக்கும் அவங்களுடைய மாமியாருக்கும் பயங்கரமா சண்டை வர இந்த இடத்துல பார்த்தா நம்ம வில்லியமோட அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த கோவத்துல கத்தி எடுத்து கையில வச்சிருக்காரு. அதை பார்த்த எலஸுக்கு கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கையில எடுத்து கத்திய வச்சுட்டு இருந்தாரு, அப்போ கிழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பன அதே யூஸ் பண்றாரு. சோ இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த இடத்துல இவங்கள 2 பேருக்குள்ள சண்டை. நம்ம வில்லியமோட அப்பா என்ன பண்றாருன்னா கத்தி எடுத்து அவர் கைய அவரே குத்திக்கிறாரு. அதை பார்த்து அவருடைய மனைவி ஜோசப் அவருடைய மனைவி எலஸ் அப்புறம் இந்த வயசான பாட்டி உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க திடீர்னு பார்த்தா அவர் கையில அந்த கத்திய புடுங்கி பக்கத்துல இருக்க செதிலா வெட்டுறாரு. ஐயோ இவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி பயங்கரமா பதற்றப்படுறாங்க. சோ அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் இவரை நம்ம ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு தான் போலாம், நடக்கிறது வேற அப்படின்ற மாதிரி எல்லாம் ஜோசப்பும் அவங்களுடைய மனைவியும் அப்பாவும் அறக்க பறக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அந்த நேரத்துல பாருங்க நம்ம அப்பா என்ன பண்றாருன்னா ஜோசப்போட மனைவி தியாவை டார்கெட் பண்ணி கையில என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாரு. சோ இத பார்த்த உடனே நம்ம ஜோசப்க்கு ஒண்ணுமே புரியல. அப்பா ஏன் தேவையில்லாத அந்த நாயை கொலை பண்ற, திடீர்னு பார்த்தா என் மனைவியும் கொலை பண்ற அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு பயப்படுறாரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு, கொஞ்சம் சமாதானமா இருங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, திடீர்னு பார்த்தா ஒரு சைடு ஜோசப்பையும் அட்டாக் பண்றாரு, அவரோட மனைவியும் அட்டாக் பண்றாரு. சோ இவங்க 3 பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல காரு கண்ட்ரோல் இல்லாம ஒரு மரத்துல போய் மோதிருது. சோ அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம ஜோசப் பாப்பா வெறி மாறி இல்ல தொடர்ச்சியா நம்ம தியாவை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. முடிய பிடிச்சி இழுக்கிறாரு. சோ கையில என்ன பொருள் கிடைக்குதோ அதை எடுத்து முகத்துல குத்துறாரு. ஒரு கட்டத்துல அப்புறம் நம்ம காரோடைய மேல் சீட்ல 8 ஆம்பர்ல வச்சு முகத்துல குத்தி கழிச்சிடுறாரு. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஜோசப் கையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு, அப்பா என் பொண்டாட்டிய விடு, நான் உங்களை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. சோ தியாவும் அவரை மிரட்டாத, அவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த 8 ஆம்பர் வச்சு முகத்துல குத்துனாரு பாத்தியா, அந்த முகத்தையே ஒரு 2 துண்டா கிழிச்சு எடுத்துறாரு. இத பார்த்து பயந்த நம்ம ஜோசப் ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுக்கே ஓடி போயிடுறாரு. சோ நம்ம அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அம்மா கிட்டயும் நம்ம வில்லியமுடைய மனைவி எலஸ் இருக்காங்க பாத்தியா, அவங்க கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு எல்லாம் நடந்து இருக்காரு. திடீர்னு பார்த்தா வீட்டுடைய கதவை யாரோ தட்டுறாங்க. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்றாங்க. அந்த வயசான பாட்டி ஓபன் பண்ணதுதான் தெரிய வருது. அப்ப நம்ம தியா அந்த 8 ஆம்பர், அதாவது அந்த முகத்தை கிழிச்சா அந்த இதோட அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. இத பார்த்த உடனே நம்ம வில்லியமும் சாரி நம்ம ஜோசப்பும் நம்ம வில்லியமோட மனைவி எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்பதாங்க இங்க ஒரு விஷயமே புரிய வருது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம வில்லியமுடைய தாத்தா இருக்காங்க பாத்தியா, அவங்க ஒரு புக் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது கற்பனை கதை. அந்த புக்குக்கு பேர் தான் ஈவில் பாண்ட். சோ அந்த புக்ல முக்கியமான ஒரு 3 எழுத்து இருக்கும். அந்த 3 எழுத்துட படிச்சுட்டா இந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் நடக்கும். இத கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர் ஒரு கத்திய ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ அந்த கத்திய கண்டுபிடிக்கத்தான் இவங்களுடைய வேலையை. சோ அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள அந்த ஈவில எப்படி சமாளிக்க போறாங்க, அந்த ஈவிலுக்குள்ள சமாளிக்கிறத தாண்டி இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. யாரு அந்த சக்தியை கண்டுபிடிச்சு அந்த ஈவில குத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த ஈவில் இவங்களுடைய உடம்பை விட்டு தோட்டால போகும். அதுக்கு முன்னாடி நீங்க என்னதான் ஒரு ஈவில போட்டு கொடூரமா தாக்குனாலும் வெட்டினாலும் குத்துனாலும் அந்த ஈவில் இறந்து போகாது. இதுதான் இவங்களோட பேட்டர்ன். இப்போ வில்லியமுடைய அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையும் சரமாதிரியா தாக்குறாரு. தேச தெரியாத ஒருத்தரை ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வில்லியமோட அப்பா ஆரம்பத்திலேயே அந்த கொலை பண்ணிடுறாரு. சோ அவர் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாக்டரும் இப்போ ஒரு ஈவிலா மாறிடியாச்சு. இப்போ அந்த ஈவில் டாக் அப்புறம் இப்போ நம்ம வில்லியமோட அப்பா இவங்க 2 பேருமே அந்த ஈவில் ரேஞ்சில அந்த வீட்டுல இருக்கிறவங்கள எல்லாரையும் சரமாரியா போட்டு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஜோசப்புடைய மனைவி தியாவும் வீட்டுக்குள்ள புகுந்து ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இதுக்காக ஜோசப் வில்லியமோட மனைவி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தாத்தாவோட அறைக்கு போயிட்டு அந்த கத்திய கண்டுபிடிக்கிற வேலையை பார்த்துட்டு வந்து இருக்காங்க. இடத்துல பாருங்க, இவங்களுடைய அராஜகம் சுத்தமா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சைடு பார்த்தா ஜோசப் அவங்க அப்பாவும் அவங்க மனைவியும் சேர்ந்து பந்தாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கோவத்துல நம்ம ஜோசப் என்ன பண்றாருன்னா, அவருடைய மனைவியை போட்டு சர மாதிரியா அடிக்கிறாரு. அந்த அடிக்கிற அடியில அவங்களுடைய தலை 2 துண்டா உடைஞ்சு போய் நசுங்கி போயிடுது. ஒரு மாதிரி அருவருப்பான உச்சத்துக்கே மாறிடுது. இத பாக்குற நம்ம வில்லியமுடைய மனைவி எலஸ் என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா அந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சு அந்த சக்தியை எடுத்து இவங்களை கொலை பண்ணாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு அவங்க அந்த கத்தியை மட்டும் போக்கஸ் பண்ணி தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஜோசப் வந்து இவங்க எல்லாமே சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அந்த பாட்டியும் இப்ப நம்ம அம்மாவும் மட்டும்தான் ஈஸியா மாறாம இவங்களும் அந்த ஈவில் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களும் ஒரு ஈவலா மாறிட்டாங்க. சோ இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜோசப்பையும் எல்லாத்தையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க அதுல இருந்து எப்படியாவது மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இடமும் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. தாத்தாவுடைய ரூமுக்கு போயிட்டு அந்த கத்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க இங்கதான் சின்னதா ஒரு தூப்பம் இருக்கு. இது வரைக்கும் நம்ம எல்எஸ் கூட நம்ம ஜோசப் வந்து சப்போர்ட் பண்ணவே இருந்து அந்த கத்தியை தேடுறதுக்காக உதவியா இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம எல்எஸ் மட்டும் அந்த கத்தியை தேடுற மாதிரி நிலைமை மாறிடுது. ஏன்னா நம்ம ஜோசப்பும் ஒரு கட்டத்துக்கு மேல வில்லியமா மாறிட்டாரு. இப்போ வேற வழியே இல்லை, நம்மளை காப்பாத்தினா அந்த கத்தியை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ஒரு அறைக்குள்ள பூட்டு வச்சுட்டு எல்எஸ் என்ன பண்றாங்கன்னா, தாத்தாவுடைய ரூமுக்கு போயிட்டு அந்த கத்தியை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க.